ஹலோ நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு பெரிய காட்டாறு இருந்தது. அந்த காட்டாத்துல அந்த காட்டாத்துக்கு பக்கத்தில் ஒரு ஆலமரம் இருந்தது. அந்த ஆலமரத்தில் ஒரு புறா நீண்ட நாள் வசிக்கிட்டு இருந்தது. அது ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கு, அந்த மரத்து மேலே உட்காந்துட்டு ஆற்றை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த நேரம் பார்த்து ஒரு எறும்பு அந்த காட்டாத்து வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டே வந்திருக்கு. உடனே இந்த புறா பார்த்துருச்சா. ஆனால் அந்த புறா சின்ன எறும்பு தான், அடிச்சுட்டு போட்டுன்னு அது விடலை. உடனே என்ன பண்ணியிருக்கு, அழகாக போய் அந்த ஆலமரத்தை இலையை பிரித்து அந்த எறும்புக்கு போட்டுச்சு. எறும்பு போட்டோம்னா அந்த எறும்பு அந்த ஆலமர இலையில் ஏறி அப்படியே அந்த தண்ணியில் ஒதுங்கி அப்படியே கரை ஒதுங்கி அது பிழைச்சிக்கிச்சு. அப்புறம் அந்த புறாவுக்கு நன்றி சொன்னேன், நண்பா, இனிமேட்டு நம்ம 2 பேரும் நண்பராகவே இருப்போம். நீ எனக்கு காட்டாத்துல நான் செத்துருக்க வேண்டியது. நீ எனக்கு இலைய கிள்ளி போட்டு என்னை காப்பாற்றிட்ட. அதனால் உனக்கு கோடான கோடி நன்றி நண்பா அப்படின்னு. சரி, 2 பேரும் இப்படியே நண்பர்களாக இருந்திருக்காங்க. இப்படியே இருக்கும்போது எறும்பு ஏதாவது எடுத்து கொடுக்கும். புறா அதுக்கு ஏதாவது பழத்தை கிளி பண்ணி இப்படியே சாப்பிட்டுட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க, புறா மரத்து மேலே உட்காந்துருந்துருக்கு. ஆனால் கீழே இருந்து என்ன பண்ணியிருக்கான், ஒரு வேடை அந்த புறாவுக்கு புறாவை பிடிக்கணுன்ட்டு கங்கணம் கட்டிட்டு அந்த புறாவுக்கு கரெக்டாக நான் ஏற்றி அந்த புறாவுக்கு குறி வச்சான் பாருங்க. குறி வச்ச நேரத்தில் அந்த கீழே இருந்த எறும்பு, ஆஹா, நம்ம நண்பனை இந்த வேடம் கொண்டுருவான் போலே அப்படின்ட்டு மெதுவாக என்ன பண்ணியிருக்கான், அவன் குறி வச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்போ அது வரைக்கும் பண்ணுது. அவன் விட போகிற நேரம் பார்த்து காலில் ஓங்கி கடிச்சு தான் பண்ணிருக்கான். அவன் ஆகான்னு திரும்பினாங்க, அந்த குறி தவறி போய் வேற பக்கம் போயிடுச்சு. உடனே புறா கீழே பார்த்து, நண்பா, நீ தப்பிச்சு ஓடிடு, உன்னை திருப்பி இன்னொரு அம்பு எடுத்து உனக்கு குறி வச்சு உன்னை கொண்டு நீ ஓடிடணுன்னா அந்த புறா தப்பிச்சு ஓட்டிடுச்சு. அப்புறம் நான் நண்பா அப்படின்ட்டு நான் என்னை காப்பாற்றிட்டேன் நண்பா. இதுக்கு எதுக்கு நண்பா நன்றி? நண்பர்களுக்குள்ளே உதவி செய்கிறது சகஜம் தான். நீ என்னை ஒரு நாள் காட்டாற்று வெள்ளத்துலேருந்து காப்பாற்றினா, அதனால் இன்றைக்கி நான் உன்னை வேடையிலேருந்து காப்பாற்றணும். அதனால் நம்மளுக்குள்ளே நன்றிலாம் சொல்லிக்க வேண்டாம் நண்பா அப்படின்ட்டு 2 பேரும். இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, எப்பயுமே யாருக்காக இருந்தாலும் ஏதாவது உதவி செய்தால் பின்னாடி நம்மளுக்கு அவங்க உதவி செய்யணும். இதுதான் இந்த கதையோட அர்த்தம். அதனால் சின்ன எறும்பு தானே இன்றைக்கி அந்த புறா நினச்சிருந்ததுன்னா இன்றைக்கி இந்த புறாவையும் வேடை கொண்டுருப்பான். அதுதான் இந்த கதையோட நீதி. அதான் சின்ன உதவி இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் செய்தால் நல்லது. நன்றி, வணக்கம்.